உங்களுக்கு குரு வந்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஒரு வருஷம் முழுசாக 4ஆம் இடத்துலையே தான் இருப்பாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் மட்டும் 5ஆம் இடத்துக்கு போவார். 5ஆம் இடத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு நிறையா நல்ல பலன்கள் வந்து இருக்கும். அது வரைக்கும் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். தடைகள் வந்து இருக்கும். இப்போ இருக்கிற 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி தொடங்கி நடந்துட்டு இருக்குது. இந்த குரு வந்து சனியை பார்வையிடுவார். அதனால உங்களோட விரயங்கள் வந்து கட்டுப்படும். நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிற பணத்தில் செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் எதுவும் முயற்சி பண்ணுறீங்க, எல்லாமே தடையாக இருக்குது, தாமதமாகுது அப்படின்னா அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சுமாராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். குரு வந்து 3ஆம் வீட்டுக்கு போகிறாரு. உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விரயமும் இருக்கும். ஆனால் சனி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறனால பண வரவு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பண பற்றாக்குறையை அதனால உங்களால் ஓரளவுக்கு பேலன்ஸ் வந்து பண்ண முடியும். நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா விஷயமுமே தாமதமாகும். அதனால நீங்கள் முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உறவுகளுடன் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு குரு 2ஆம் வீட்டுக்கு வந்து போகிறாரு. பண பற்றாக்குறை எல்லாமே நீங்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர் வழியில் தான் பணம் வந்து சம்பாதிப்பீங்க. நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வந்து இருக்கும். சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் மட்டும் குரு வந்து அதிசாரமாக 3ஆம் வீட்டுக்கு வந்து போவார். அப்போ நீங்கள் தாமதங்கள், தடைகளை வந்து பார்ப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் சரியாயிரும். குரு உங்களோட ராசிக்கே வராரு. இதனால் என்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். உங்கள் வேலை இல்லைன்னா தொழிலில் எதுவும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சரியாகும். கடவுள் மீதான நம்பிக்கை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். வெளியூர், வெளிநாடு பயணம் வந்து நீங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப நிகழ்வுகள் வந்து நடக்கும். உங்களோட மதிப்பு மரியாதையும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனைகள் இருக்குது, யாரும் பிரிந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் குடும்பத்தோடு சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு குரு வந்து 12ஆம் வீட்டுக்கு வராரு. இந்த குரு வந்து சனியை பார்வையிடுவார். அதனால உங்கள் அஷ்டம சனியில் இருக்கிற தாக்கம் வந்து குறையும். உங்களோட ஆரோக்கியம் மேம்படும். மன கஷ்டம் வந்து குறையும். வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியமும் உண்டு. பேச்சில் கவனமாக இருங்க. உறவுகளுடன் அனுசரித்து செல்லுங்கள். ட்ராவல் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு வந்து 11ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இது வந்து நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். திருமணமாகும். குழந்தை பாக்கியம் உண்டு. உங்கள் வேலையில் உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணம் யாருக்கும் நீங்கள் கொடுத்துட்டு திரும்ப வரலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் இப்போ வரும். உங்களோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களை விட்டு யாரும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்க உங்கள் கூட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. குரு வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு உங்கள் வேலையிலையும் பிரச்சனைகள் வந்து வரும். இப்போவே பிளான் பண்ணி பணத்தை செலவு பண்ணுறது நல்லதாக இருக்கும். குரு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் மட்டும் 11ஆம் வீட்டுக்கு வந்து போவார். திரும்ப வந்து 4 மாதம் 10ஆம் வீட்டில் வந்து இருப்பார். இப்போ இந்த 5 மாதங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த 3 மாதத்தில் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமான விஷயம் எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ பிளான் பண்ணி அந்த 3 மாத காலகட்டத்தை யூஸ் பண்ணி அதில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு குரு வந்து 9ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இது வந்து ரொம்ப நல்ல அமைப்பு. சுப நிகழ்வுகள் நடக்கும். உங்களுக்கே திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபங்க்ஷன் வந்து நல்லா கிராண்டாகவே நடக்கும். கடன் எதுவும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை நீங்கள் இந்த டைமில் அடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களோட ஆரோக்கியம் மேம்படும். வெளியூர், வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் சாத்தியமாகும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தனுசு ராசிக்கு குரு வந்து 8ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 8ஆம் வீடு வந்து அவ்வளோ நல்ல இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் நினைக்கிறது எதுவுமே ஆசைப்பட்ட மாதிரி நடக்காது இந்த காலகட்டத்தில். இந்த ஒரு வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் மட்டும் குரு வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போவார். அதனால உங்களுக்கு அந்த டைமில் மட்டும் நல்ல பலன்கள் இருக்கும்.
இந்த கடினமான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப அனுசரித்து போகணும். நிறையா சண்டை சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு சனி வந்து ஏற்கனவே 3ஆம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. நீங்கள் நிறையா சாதனைகளை வந்து படைச்சிட்டு இருப்பீங்க. குருவும் வந்து இப்போ சாதகமான 7ஆம் வீட்டுக்கு வந்து போகிறாரு. உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும், மனம் மகிழ்ச்சி அடையும், பதவிகள் தேடி வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பாக்கியமும் உண்டு. வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எதுவும் தொந்தரவு இருக்குது அப்படின்னா அது இப்போ சரியாகும். தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் மட்டும் குரு வந்து உங்களுக்கு சாதகம் இல்லாத 8ஆம் வீட்டுக்கு போவார். அந்த நேரம் நீங்கள் பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத எதுலேயும் பணத்தை இன்வெஸ்ட் வந்து பண்ண வேண்டாம். குரு வந்து 6ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இது வந்து அவ்வளோ நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த குரு வந்து 2ஆம் வீட்டில் இருக்க சனியை பார்ப்பாரு. இதனால் பார்த்தீங்கன்னா பண விரயம் வந்து கட்டுப்படும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும். உங்களோட பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்கள் சொல்கிறது நடக்கும். உடல் ஆரோக்கிய கோளாறு இருக்குது அப்படின்னா அது இப்போ மேம்படும். சுபகாரியம் எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தடைப்பட்டு கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். விரயங்கள் கட்டுப்பட்டாலும் பண பற்றாக்குறை வந்து இருக்கும். நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் பார்த்தீங்கன்னா அந்த 3 மாதங்களுக்கு குரு வந்து 7ஆம் வீட்டுக்கு போவார். அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் அது எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு வருட குரு பயிற்சியில் 3 மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீதியுள்ள மாதங்களில் பணம் செலவு பண்ணுறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். ராசி அதிபதியான குரு 5ஆம் வீட்டுக்கு போகிறாரு. உங்கள் ராசியையும் பார்ப்பார். இதனால பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளை வந்து நீங்கள் இந்த ஒரு வருடத்தில் அனுபவிக்க போகிறீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இருக்கும், திருமணமாகும், குழந்தை பாக்கியம் இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸில் ரொம்ப நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. புது வீடு, வாகன யோகங்களும் உண்டு. வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் நடக்கும். நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறையா லாபங்கள் வந்து ஈட்டுவீங்க. உங்கள் வேலையிலையும் நீங்கள் நல்ல பாராட்டுகளை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் மட்டும் குரு வந்து 6ஆம் வீட்டுக்கு போவார். ஆனால் திரும்ப 4 மாதங்கள் வந்து 5ஆம் வீட்டில் தான் இருப்பார். அதனால் அடுத்த ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாதங்கள் தவிர மீதி எல்லா மாதங்களும் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க.